தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவனிச்சா பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மின்சாரத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே பணி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு ஆர் ஐடிஐ இதில் எது படிச்சினாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் டிகிரி படித்தால் கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஐடிஐ 12th உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லியாக 34,720 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. காலிடங்களை பொறுத்த வரைக்கும் 255 காலிடங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ பெண்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் பெண்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் தான் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தமிழில் இன்டர்வியூன்ற போது ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். அதுவும் மின்சாரத்துறையில் வேலை வந்திருக்கின்ற போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பரான ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 29 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். 8/6/2026 அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லிங்க்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் 8/6/2026 தான் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதை அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரியா? மற்றபடி நீங்கள் வந்து அஸ்யூஷலாக எப்போ போல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த எல்லா லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக படித்து பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிபெண்டரி ட்ரெயினி டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயினி ஆர் டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ இதில் என்ன மாதிரி ஜாப் கேட்டகரி ரிலேட்டடாக வருது, அதாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் தான். இதில் என்ன மாதிரி வந்து ஜாப் கேட்டகரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து இருக்குது, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இருக்குது, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் இருக்குது, நெக்ஸ்ட் எலக்ட்ரீஷியனுக்கு இருக்குது, நெக்ஸ்ட் ஃபிட்டருக்கு இருக்குது, டர்னருக்கு இருக்குது, மெஷினிஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வெல்டருக்கு வந்து இருக்குது. சரியா? ஸோ ஓவராலாக எல்லாமே சேர்த்து 255 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் என்ன ஜாப் போஸ்டிங் ரிலேட்டடாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத உங்களோட கேட்டகரியை பொறுத்து உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜாப் நம்ம சொன்னோம் இல்லையா, பிளான்ட் ஆப்ரேட்டர் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இருக்கணும். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐஏசி ரிலேட்டடாக ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்களா, சயின்ஸ் ஸ்ட்ரீமிங் எடுத்து படிச்சிருப்பாங்களா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஐஏசி ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எடுத்து 50% மதிப்பெண்கள் இருந்தாலும் சரி உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஃபர்ஸ்ட் ஜாப்புக்கு, அதாவது பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் அண்ட் வெல்டர் இந்த ஜாப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாலும் அதே தான். நீங்கள் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு படித்தது மட்டும் இல்லாமல் 50% மதிப்பெண்கள் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். ஓவராலாக எல்லாமே சேர்த்து அப்படி இருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கீங்க, 2 or 3 years ஐடிஐ முடிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ முடித்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, சேலரி வைஸாக எப்படி இயர்லி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கோட சேர்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க, சேம் டைம் நீங்கள் ஒர்க்கும் நீங்கள் லைவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 20,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வருடமும் பார்த்தீங்கன்னா அதுதான் செகண்ட் வருடம் 2வது வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா வித் உங்களுக்கு ட்ரைனிங்கும் சேர்த்து ஒர்க்கும் வந்து இருக்கும். ஸோ 2வது வருடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 மாதம் வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக் அலவன்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. புக் அலவன்ஸ்னால் நீங்கள் வந்து ட்ரைனிங் டைமில் சேம் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைனிங்கும் கற்றுக்கிறீங்களா. ஸோ ட்ரைனிங் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த புக்ஸுக்கான அமௌண்ட் வந்து 3000. ஸோ அந்த 3000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வருடங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் 24 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடும் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு சேலரியும் கிடைச்சிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ட்ரைனிங்கும் வந்து சைட் பை சைடு போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டெக்னீஷியன் இருக்கு இல்லையா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸான பேயை பொறுத்த வரைக்கும் 21,700 வந்து உங்களுக்கு கிடைப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பே டிஏ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் சைட்லேருந்து சில பிஎஃப் அந்த மாதிரிலாம் பிடிச்சிக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து
13,020. நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட்லியா மந்த்லி என்ரோல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 34,720 கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது. லீவ் அலவன்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லீவ் போடுறீங்க, ட்ராவல் டைமில் லீவ் போட்டு போகிறீங்க, இல்லை லீவ் டைமில் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அதோட அலவன்ஸ் போயிட்டு வர போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் இது பண்ணாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் லீவ் என்கேஜ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாலிடே லீவ்ஸ் எல்லாம் வரல, அப்போது உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைச்சிடும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு வருடத்திற்கு மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து ஹாஸ்பிட்டலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ மெடிக்கல் செலவையும் அவங்களே பார்த்துப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, படிக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸும் வந்து அவங்களே வந்து பார்த்துக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அசிஸ்டாகவும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் கேபிள் டிவியோட சார்ஜ், உங்கள் மொபைல் ஃபோனோட பேலன்ஸு, நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா அதோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் மெம்பர்ஷிப், ஜிம்மு இல்லை ஏதாவது ஒரு சலூனில் வந்து மெம்பர்ஷிப் கார்டு வாங்குவாங்க இல்லையா, ப்ரீமியம் கார்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது வாங்கினா கூட அதற்கும் சேர்த்து இவங்களே அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்க முடியும். ஸோ இந்த சேலரி பேக்கேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸும் இதில் வந்து அடங்கும். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 24 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சன்லேயே ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 10 வருடம், 13 வருடம், 15 வருடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/6/2002, இதற்கு முன்னாடியும் 29/6/2008, இந்த வருடத்துக்கு, இந்த மாதத்துக்கு, இந்த தேதிக்கு பின்னாடியும் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டேட் இருக்குல்ல, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வயதுக்குள்ளே தான் உங்களுக்கு 18லேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேர்த்து சொல்லலை, இந்த இது மட்டும் சொல்கிறேன். சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தனி வந்து அதை வந்து விட்டுருங்க. ஸோ 18லேருந்து 24 வயது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இந்த மாதம் இந்த தேதியிலேருந்து இந்த வருடம் இந்த மாதம் இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு 18லேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். உங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும், வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றலாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ்லாம் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கும். சும்மா தமிழை சூஸ் பண்ணி கூட பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஜாப், வெல்டருக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா வெல்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லை ஃபிட்டர்னா ஃபிட்டர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் தான் அப்படின்றனால உங்களை ஈஸியாக வந்து கிளியரும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ மார்க்ஸ், சயின்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. அதற்காக தான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்னதை விட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புரியும். பட் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னால தான் உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். 8/6/2026 காலையில் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த இதோட அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் டைம் நீங்கள் 8/6/2026 வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.